ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர்ட் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பேரண்டிங் டிப் தான் பார்க்க போகிறோம். பாய் பேபிக்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்ற டிப்ஸை தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டிப் கேர்ள்ஸை ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மெயினாக குழந்தைங்களுக்கு, ஆம்பளை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் அம்மா, உன்னோட சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் மற்ற பெண்களும் அப்படிங்கிறத மதிக்க கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு பார்சியாலிட்டி அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வரக்கூடாது. பசங்க தான் பெரியவங்க, பொம்பளை பிள்ளைங்க பெரியவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பார்சியாலிட்டியும் இல்லாமல் ரெண்டு பேருமே ஈக்குவல், எல்லாத்துலேயுமே அவங்க ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு எல்லாரையுமே ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுற பழக்கம் அவங்களுக்கு வரும். செகண்ட் டீனேஜில் அவங்களுக்கு 11லேருந்து 14 வரலும் ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். ஸோ அப்போ அவங்களுக்கே தெரியாமல் சில தப்புகள்லாம் பண்ண தோணும். ஸோ அந்த வயசில் பெற்றோர்களாக இருக்க நம்ம தான் அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அதை நம்ம புரிய வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வயசில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ பேரண்ட்டாக அம்மாவோ இல்லை அப்பாவோ யார் கூட குழந்தைங்க அட்டாச்சாக இருக்காங்களோ அவங்க அந்த சிச்சுவேஷனை அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இல்லைனா அவங்களே நெட்டில் நிறைய ப்ரௌஸ் பண்ணி சில தவறான இதை கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பை நம்மளே உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீ இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடாது. நம்ம எதை செய்யாதன்னு சொல்லி சொல்கிறோமோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ எது செய்யணும், எதை செய்யக்கூடாது, அதனால் செஞ்சால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத கிளியராக எடுத்து சொன்னோம் அப்படின்னா அவங்க வளர வளர அன்னைக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடக்கும், நம்ம இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எடுத்து அவங்களே தன்னையை தாண்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு மந்த்லி ப்ராப்ளம் வர்றதை கரெக்டான ஏஜில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பசங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தான் லேடிஸை அந்த மாதிரி டைமில் அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், ஸோ இவங்களுக்கும் இந்த மாதிரி வழிகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லேடிஸை நல்லா ரெஸ்பெக்டாக பார்த்துப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆம்பளை பசங்கனாவே அம்மா கூட தான் அதிக அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் எது சொன்னாலும் அம்மா கிட்ட சொன்னால் அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம அப்பா கிட்ட எதுவும் கேட்க தேவையில்லை அப்படின்ற ஒரு திங்கிங் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி திங்கிங் க்ரியேட் பண்ணவே கூடாது. எதாக இருந்தாலும் நீயே டைரெக்டாக போயிட்டு உன் அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அப்பா பையனுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம தான் பில்டப் பண்ணணும். அப்போ தான் ஜென்ஸுக்கு ஒரு பையனுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், கரெக்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணணும்.